பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். அஹ் நாங்கள் இன்றைக்கு தரம் 8ல கணிதத்தில 20வது பாடலான பரப்பளவு பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். அந்த வகையில சென்ற வகுப்புல ஒரு முக்கோணியினுடைய பரப்பளவு எவ்வாறு காண்றது என்பது தொடர்பாக படிச்ச நாங்கள் ஒரு முக்கோணியினுடைய பரப்பளவு முக்கோணியினுடைய பரப்பளவு காண்றதுக்கு ஒரு முக்கோணி ஏபிசி எடுத்துக்கொள்ளுவோம். முக்கோணி ஏபிசியில ஏபியை நாங்கள் அடி அடியாக ஏபி எடுத்துக்கொள்ளுவோமே, ஆனால் இந்த அடிக்கு ஒத்த செங்குத்து உயரம் இந்த ஏபி பக்கத்துக்கு எதிரான உச்சியில இருந்து வரையப்பட்டிருக்க வேணும். முக்கோணி ஏபிசியில பக்கம் ஏபியை நாங்கள் அடி என்று எடுத்துக்கொள்ளுவோம். அப்படி என்றால் இந்த அடிக்கு எதிரான உச்சியில இருந்து அடிக்கு செங்குத்தாக வரையப்பட்டிருக்கிற அந்த செங்குத்து கோடத்தான் நாங்கள் செங்குத்து உயரம் என்று சொல்லுவோம். செங்குத்து உயரம் ஏபி அடியாக இருந்தால் இதை நாங்கள் சி ஆனது ஏபியை சந்திக்கக்கூடிய புள்ளிய டி என்று வச்சோம்னா ஏபி என்கிற அடிக்கு செங்குத்துயரம் டிசி ஆகும். ஏபி என்கிற அடிக்கு செங்குத்தாக வரையப்பட்டிருக்க வேணும். அதைத்தான் நாங்கள் செங்குத்துயரம் என்று சொல்லுவோம். அதே போல இன்னும் ஒரு முக்கோணி PQR எடுத்துக்கொள்ளுவோம். PQRல RQவை நாங்கள் அடியாக RQவை அடி என்று எடுத்துக்கொள்ளுவோமே, ஆனால் இந்த RQவுக்கு எதிராக இருக்கிற உச்சியில இருந்து RQவிற்கு செங்குத்தாக வரையப்பட்டிருக்கிற இந்த கோட்டை தான் நாங்கள் செங்குத்து உயரமாக எடுப்போம். அப்ப அடி ஒரு முக்கோணியில அடிய பொறுத்து செங்குத்து உயரமானது மாறுபடும். அடியாக ஏபி எடுத்தனீங்கன்னா இந்த அடிக்கு எதிரான உச்சியில இருந்து இந்த அடி ஏபிக்கு இருக்கக்கூடிய நாங்கள் செங்குத்து உயரம் ஆர்கியூக்கு எதிரான உச்சி பியில இருக்கும். அதே போல நாங்கள் பிஆர் அடியாக எடுத்தோம்னா இந்த பிஆருக்குரிய செங்குத்து உயரம் பிஆருக்கு எதிரான உச்சி கியூவாக வரையப்பட்டிருக்க வேணும். அப்ப ஒரு முக்கோணியில நாங்கள் 3 பக்கத்துல எந்த ஒரு பக்கத்தையும் அடியாக எடுக்க முடியும். அடியை பொறுத்து செங்குத்து உயரமானது மாறுபடும். இதுல இருந்து முக்கோணியினுடைய பரப்பளவானது முக்கோணியினுடைய பரப்பளவு முக்கோணியின் பரப்பளவு காண வேணும். அப்படி என்றால் முதலாவதாக நாங்கள் அரை BH பயன்படுத்தி முக்கோணியினுடைய பரப்பளவு அரை BH அப்படி என்று பார்த்த நாங்கள் இந்த பியையும் ஹெச்சையும் இன்னும் நாங்கள் கொஞ்சம் விரிவாக சொல்ல வேணுமென்றா இந்த பி அடியாக இருக்கும் போது ஹெச் ஆனது செங்குத்து உயரமாக இருக்கும். ஆகவே முக்கோணியின் பரப்பளவு அரை தர அடி தர செங்குத்து உயரம் ஆகும். ஒரு முக்கோணியினுடைய பரப்பளவு அரை தர அடி தர செங்குத்து உயரம் ஆகும். இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி தரப்பட்ட முக்கோணிகளினுடைய பரப்பளவை நாங்கள் காண முடியும்.
முக்கோணியின் பரப்பளவுக்கான சூத்திரம் அரைதர அடிதர செங்குத்து உயரம் ஆகும். இதை பயன்படுத்தி முக்கோணியினுடைய பரப்பளவு நாங்கள் காணலாம். தரப்பட்ட முக்கோணியினுடைய பரப்பளவை காணுவோம். முக்கோணியினுடைய பக்க நீளங்கள் தரப்படுது. இந்த நீளம் 8 சென்டிமீட்டர். இந்த நீளத்துக்கு எதிரான உச்சியில இருந்து வரையப்பட்ட செங்குத்து கோட்டினுடைய உயரம் 5 சென்டிமீட்டர். ஒரு முக்கோணியினுடைய இந்த பக்கத்தின் நீளம், முக்கோணிக்கு பெயரிடுவோம் PQR. பக்கம் PQவின் நீளம் 8 சென்டிமீட்டர். S என்று பெயரிடுவோம். RS நீளம் 5 சென்டிமீட்டர். அப்ப பாருங்க, PQ என்பது இந்த முக்கோணியினுடைய அடியாகும். PQவை அடியாக நாங்கள் எடுத்தோம்னா செங்குத்து உயரமானது இந்த PQவுக்கு எதிரான உச்சியில இருந்து இந்த PQவை நோக்கி PQவிற்கு வரையப்பட்டிருக்க வேணும். PQ அடியாக இருந்தால் PQ என்கிற அடிக்குரிய செங்குத்து உயரம் PQவுக்கு எதிரான உச்சியில இருந்து PQவிற்கு செங்குத்தாக PQவை நோக்கி வரையப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே அடி 8 சென்டிமீட்டர். இந்த முக்கோணியினுடைய அடி 8 சென்டிமீட்டர், செங்குத்து உயரம் 5 சென்டிமீட்டர். இதை வச்சுக்கொண்டு இந்த முக்கோணியினுடைய பரப்பளவை நாங்கள் காணுவோம். முக்கோணியினுடைய பரப்பளவு காண்றதுக்கு அரைதர அடிதர செங்குத்து உயரம் எனும் சூத்திரத்தை பயன்படுத்தி ஒரு முக்கோணியினுடைய பரப்பளவை நாங்கள் காண முடியும். அரைதர அடி 8 சென்டிமீட்டர். ஆகவே அரைதர 8 தர செங்குத்து உயரம் 5 சென்டிமீட்டர். ஆகவே 5 அரைதர 8 தர 5. சுருக்குவம் 8ஐயும் 8ஐயும் சுருக்குவம் 2 2 8ல 2 4 முறை 4 தர 5 20 சென்டிமீட்டர்ல தரப்பட்டிருக்குது. ஆகவே இதனுடைய பரப்பளவு சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். 20 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். அரைதர 8 தர 5. 8ஐயும் 5ஐயும் பெருக்கி 2ஆல வகுக்க வேணும். 8ஐயும் 5ஐயும் பெருக்கினீங்கன்னா 40. 40 2ஆல வகுத்தீங்கன்னா 20. நீளமானது சென்டிமீட்டர்ல தரப்பட்டிருக்குது. ஆகவே பரப்பளவை அளக்கக்கூடிய அளவு சென்டிமீட்டர் வர்க்கம் என்பதற்காக 20 சென்டிமீட்டர் வர்க்கம் என நாங்கள் எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக ஒரு செங்கோண முக்கோணியினுடைய பரப்பளவை காணுவோம். இந்த பக்கத்தின் நீளம் 6 சென்டிமீட்டர். இந்த பக்கத்தின் நீளம் 4.5 சென்டிமீட்டர். இந்த பக்கத்தினுடைய நீளம் 4.5 சென்டிமீட்டர். இந்த பக்கத்தின நீளம் 6 சென்டிமீட்டர். ஒரு செங்கோண முக்கோணியின்
ரெண்டு பக்கங்களில் நீளங்கள் தரப்பட்டிருக்குது. இந்த முக்கோணியினுடைய பரப்பளவை காண்றதுக்கு இந்த முக்கோணியினுடைய பரப்பளவு அரைதர அடிதர செங்குத்து உயரம். அரைதர அடிதர செங்குத்து உயரம். பாருங்கோ, அடியாக நாங்கள் 6 சென்டிமீட்டர், எந்த பக்கத்தையும் நாங்கள் அடியாக எடுக்கலாம். அடியை பொறுத்து செங்குத்து உயரமானது வேறுபடும். அடியாக 6 சென்டிமீட்டர் எடுத்தோம்னா அடியாக 6 சென்டிமீட்டர் எடுத்தோம்னா இந்த அடிக்கு எதிரான உச்சியில இருந்து இந்த அடியை நோக்கி செங்குத்து உயரமானது வரையப்பட்டிருக்க வேணும். ஆகவே 6 சென்டிமீட்டருக்கு எதிரான உச்சியிலிருந்து வரையப்பட்ட இந்த நீளம், இந்த கோடு தான் செங்குத்தாக செங்கோணம். அப்ப இது செங்குத்து. இந்த பக்கத்து அடிக்கு 6 சென்டிமீட்டர் இந்த பக்கத்துக்கு எதிரான உச்சியிலிருந்து செங்குத்து கோடு வரையப்பட்டிருக்குது. ஆகவே 6 சென்டிமீட்டர் அடியாக இருந்தால் செங்குத்து உயரம் 4.5 சென்டிமீட்டர் ஆகும். அரை தர அடிக்கு பதிலாக 6 சென்டிமீட்டர் தர செங்குத்து உயரம் 4.5 சென்டிமீட்டர். இனி சுருக்குவோம். ரெண்டையும் 6ஐயும் வெட்டிட்டு பெருக்கலாம், அல்லது 6ஐயும் 4.5ஐயும் பெருக்கிட்டு 2ஆல பிரிக்கவும் செய்யலாம். நாங்கள் ரெண்டையும் 6ஐயும் சுருக்குவோம். அரை தர அளவு ரெண்டையும் 6ஐயும் 2ஆல சுருக்குவோம். 2ல 2 ஒரு முறை, 6ல 2 3 முறை. ரெண்டையும் 6ஐயும் வெட்டிட்டோம். 2ல 2 ஒரு முறை, 6ல 2 3 முறை. 3 தர 4.5. 3ஐயும் 4.5ஐயும் பெருக்குவோம். இது ஒரு தசமவன். ஆகவே தசமத்தை கருதாமல் முதல்ல பெருக்குவோம். 5 3 15, 1 3 12 3 13. 45ஐயும் 3ஐயும் பெருக்கும்போது 135. இனி தசம புள்ளியை பார்ப்போம். தசம புள்ளி இந்த இடத்துல இருக்கு, 4க்கும் 5க்கும் இடையில இருக்குது. தள்ளி தசமிக்கு இருந்தாங்க. இறுதியிலிருந்து ஒரு இலக்கம் தள்ளி தசம புள்ளியிடுவோம். 13.5 சென்டிமீட்டர் கர்ப்பம் ஆகும். சென்டிமீட்டர்ல தரப்பட்டிருக்குது. ஆகவே 13.5 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். அடுத்ததாக ஒரு முக்கோணி தரப்பட்டிருக்குது. முக்கோணியினுடைய பரப்பளவை காணுவோம். முக்கோணியினுடைய இந்த பக்கத்தின் நீளம் இதுல இருந்து இதுவரையான முக்கோணியின் இந்த பக்கத்தின் நீளம் ஏயிலிருந்து பி வரையான தூரம் 4.8 சென்டிமீட்டர்.
பாருங்க, முக்கோணிக்கு உள்ள அடி. அப்ப இந்த பக்கத்தை நாங்கள் அடி என்று எடுத்தால் அடிக்கு எதிரான உச்சியில இருந்து செங்குத்தாக வரையப்பட்டிருக்க வேணும். அப்ப செங்குத்தாக நாங்கள் உள்ள வரைய முடியாது. ஏற்கனவே நாங்கள் ஒரு விரிகோண முக்கோணியின் அடி எங்க இருக்கும், ஒரு விரிகோண முக்கோணியின் பரப்பளவு என்னென்ன காண்றவன்னு பார்க்க நாங்கள் அடி இங்க இருக்கும் பொழுது அடி இந்த பக்கமாக எடுத்த மண்டா செங்குத்து உயரம் வெளியால இங்க தரப்பட்டிருக்குது பாருங்கோ. இந்த அடிக்கு எதிரான உச்சியில இருந்து அடிய நீட்டி செங்குத்து இங்க வரையப்பட்டிருக்குது. அப்ப இதுதான் செங்குத்து உயரம். இந்த முக்கோணிக்குரிய செங்குத்து உயரம் இந்த உயரம்தான். உள்ள நாங்கள் செங்குத்தாக இப்படி வரையலாம், செங்குத்தாக வரைய முடியாது. ஆகவே வெளியால உங்களுக்கு செங்குத்து உயரமான இந்த ஏபி அப்படியே நீட்டி இருக்கு. நீட்டின ஏபியில ஏபிக்கு எதிரான உச்சியில இருந்து செங்குத்து உயரமானது வரையப்பட்டிருக்குது, செங்குத்து வரையப்பட்டிருக்குது. அப்ப செங்குத்து உயரம் 5.2 சென்டிமீட்டர், அடி 4.8 சென்டிமீட்டர். நம்ம ஏபிய அடியாக எடுத்தோம்னா இந்த அடிக்குரிய செங்குத்து உயரம் இந்த உயரம் ஆகும். இந்த தூரம் டி என்று எடுத்தீங்கன்னா சிடி தான் இந்த ஏபிக்குரிய செங்குத்து உயரம். ஏபிக்கு எதிரான உச்சியிலிருந்து செங்குத்தாக இங்கதான் வரைய முடியும், இங்க வரையப்பட்டிருக்குது. அப்ப இந்த உயரம் செங்குத்து உயரம், இந்த நீளம் அடி ஆகும். இது அடி என்று எடுத்தோம்னா இந்த அடிக்குரிய செங்குத்து உயரம் சிடி ஆகும். ஆகவே இந்த முக்கோணியினுடைய பரப்பளவை காணுவோம். முக்கோணியினுடைய பரப்பளவு அரை தர அடி தர செங்குத்து உயரம், அரை தர அடி தர செங்குத்து உயரம். அரை தர அடிக்கு பதிலாக 4.8 சென்டிமீட்டர், அடி 4.8 சென்டிமீட்டர், செங்குத்து உயரம் 5.2 சென்டிமீட்டர். அடி 4.8, செங்குத்து உயரம் 5.2. அப்ப நாங்கள் இதை இப்படியே சுருக்கிட்டு பெருக்கலாம், அல்லது பெருக்கின பிறகு 2ஆல பிரிக்கலாம். நாங்கள் சுருக்குவோம். அரை தர 4.8 2ஆல சுருக்குவோம். 2ல 2 ஒரு முறை, 4.8ல 2, 4ல 2 2 முறை, அடுத்தது தசம் 8ல 2 4 முறை. 4.8ல 2 2 தசம் 4 தடவைகள் இருக்குது. 4.8 2ஆல வகுக்கிறோம். 48 2ஆல வகுத்தனீங்கன்னா 24. 4.8 2ஆல வகுத்தோம்னா 2.4. இங்க தசம் இருக்கிற இடத்துல நாங்கள் இங்கேயும் தசம புள்ளிய இடுவோம். 2.2ஐயும் 4.8ஐயும் சுருக்கிறோம். 2.4 இங்க கீழே 1 இருக்கு. 2.4ஐயும் 5.2ஐயும் பெருக்குவோம். 2.4 5.2 தசம புள்ளிய கருதாமல் பெருக்குவோம். 8 2 4 4 5 20 2 2 10 12 சுருக்கினோம்டா 8 4 2 1. பாருங்க, தசம புள்ளிய கருதாமல் 24ஐயும் 52ஐயும் பெருக்கும் போது 1248 வருது. 1248. இனி தசம புள்ளிய பார்ப்போம். இந்த எண்ணுல தசம புள்ளி இங்க இருக்குது, 5.2 தசம புள்ளி இங்க இருக்குது. அப்ப இந்த எண்ணுல பின்னிக்கு இருந்து ஒரு இலக்கம் தள்ளி தசம புள்ளி இடப்பட்டிருக்குது. 5.2ல பின்னிக்கு இருந்து ஒரு இலக்கம் தள்ளி தசம புள்ளி இடப்பட்டிருக்குது. ஆகவே நாங்கள் விடையில 2ஐயும் கணக்கில் எடுத்து இங்க ஒரு இலக்கம் இங்க ஒரு இலக்கம், முதலாவது நம்பர்ல ஒரு பின்னிக்கு இருந்து ஒரு இலக்கம் தள்ளி தசம புள்ளி இடப்பட்டிருக்குது. 2வது எண்ணில பின்னிக்கு இருந்து ஒரு இலக்கம் தள்ளி தசம புள்ளி இடப்பட்டிருக்குது. மொத்தமாக 2 எண்களையும் சேர்த்து 2 இலக்கம் தள்ளி நாங்கள் தசம புள்ளி இட வேணும். அப்ப விடை 12.48. 12.48
12.48 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். 12.48 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். அடுத்ததாக அப்ப ஒரு கூர்மோண முக்கோணிக்கு முக்கோணி கூர்மோண முக்கோணியாக இருந்தால் பரப்பளவை இது அடியண்டும் இந்த உயரத்தை செங்குத்து உயரம் என எனவும் எடுத்து நாங்கள் பரப்பளவை காணுவோம். ஒரு முக்கோணியானது செங்கோட முக்கோணியாக இருந்தால் இது அடியண்டும் இந்த உயரத்தை செங்குத்து உயரம் என எடுத்து பரப்பளவை காணுவோம். ஒரு முக்கோணி விரிகோண முக்கோணியாக இருந்தால் இந்த நீளத்தை அடியண்டும் செங்குத்து உயரம் முக்கோணிக்கு உள்ள வரையப்பட்டிருக்காது, முக்கோணிக்கு வெளியால செங்குத்து உயரம் வரையப்பட்டிருக்கும். முக்கோணிக்கு வெளியால இந்த அடியை நீட்டி இந்த அடியை நீட்டுவோம், முக்கோணிக்கு வெளியால இந்த அடிக்கு செங்குத்து உயரத்தை நாங்கள் கீறி இந்த முக்கோணியில பரப்பளவா காணும். குறுங்கோண முக்கோணி என்ற அடி செங்குத்து உயரம் உள்ளேயே வரையப்பட்டிருக்கும். செங்கோண முக்கோணியில அடி செங்கோணம் என்ற செங்குத்து, இதிலேயே செங்குத்து தெரியும். விரிகோண முக்கோணியாக இருந்தால் இது அடியாகவும் முக்கோணிக்கு வெளியில தான் செங்குத்து உயரமானது வரையப்பட்டிருக்கும். அப்ப அடி செங்குத்து உயரத்தை பயன்படுத்தி இவ்வாறான முக்கோணிகளினுடைய பரப்பளவை நாங்கள் காண முடியும். அடுத்ததாக ஒரு முக்கோணியை தந்துட்டு பக்க நீளங்களையும் தந்துட்டு அங்க தெரியா கணியத்தினால் தரப்பட்டுள்ள பக்கத்தின் நீளத்தை காண்ற மாதிரியான ஒரு கேள்வி. ஐந்து சென்டிமீட்டர், இந்த நீளம் 8 சென்டிமீட்டர். ஒரு முக்கோணி தரப்பட்டிருக்குது. முக்கோணியின் ஒரு பக்கத்தின் நீளம் 15 சென்டிமீட்டர். இந்த பக்கத்துக்கு எதிரான உச்சியிலிருந்து வரையப்பட்டிருக்கிற செங்குத்து உயரம், இந்த பக்கத்திற்குரிய செங்குத்து உயரத்தின் நீளம் 8 சென்டிமீட்டர். செங்குத்து உயரம் 8 சென்டிமீட்டர். அடுத்ததாக இந்த பக்கத்துக்கு எதிராகவும் ஒரு செங்குத்து உயரம் வரையப்பட்டிருக்குது. இந்த நீளம், இந்த செங்குத்து உயரத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர். இந்த நீளம் 10 சென்டிமீட்டர், இந்த நீளம் 8 சென்டிமீட்டர், இந்த நீளம் 15 சென்டிமீட்டர். இனி எங்கிட்ட கேள்வி கேட்டிருக்குது, இந்த நீளம் எக்ஸ் ஆக இருந்தால் இதுல இருந்து இதுவரையான பக்கத்தின் நீளம் எக்ஸ் ஆக இருந்தால் எக்ஸின் நீளத்தை காண்க. எக்ஸின் நீளத்தை காண்க.
எக்ஸினுடைய நீளத்தை நாங்கள் காண போறோம். எக்ஸின் பெருமானத்தை காண போறோம். பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு இந்த முக்கோணியில 2 செங்குத்துயரம் தரப்பட்டிருக்குது. இந்த அடிக்கு எதிரான செங்குத்துயரம் 15 சென்டிமீட்டர் அடியாக 15 சென்டிமீட்டர் எடுத்துக்கொண்டால் இந்த பக்கத்திற்கு உரிய செங்குத்து உயரத்தின் நீளம் 8 சென்டிமீட்டர் ஆகும். செங்குத்தண்டா இப்படி ஒரு நீர்கோடு இதற்கு செங்குத்தாக ஒரு கிடைக்கோட்டுக்கு நிலைக்குத்தாக வரையப்பட்டிருக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் செங்குத்தன்னு சொல்லுவோம். ஒரு பக்கத்துக்கு எதிரான உச்சியிலிருந்து இந்த பக்கத்துக்கு செங்குத்தாக வரையப்பட்டிருக்க வேண்டும். இப்ப 15 சென்டிமீட்டருக்குரிய செங்குத்து உயரம் 8 சென்டிமீட்டர். அப்ப அடியாக 15 சென்டிமீட்டர் எடுத்தோம்டா செங்குத்து உயரம் என்னவாக இருக்கும்? 8 சென்டிமீட்டராக இருக்கும். 15 சென்டிமீட்டர் அடியாக இருந்தால் செங்குத்து உயரம் 8 சென்டிமீட்டராக இருக்கும். ஆகவே இதை ரெண்டையும் வச்சு கொண்டு இந்த முக்கோணியின் பரப்பளவை நாங்கள் காணலாம். முக்கோணியின் பரப்பளவு என்னென்று காணுவோம். அரைதர அடிதர செங்குத்துயரம். அரைதர அடி 15 சென்டிமீட்டர். ஆகவே அரைதர 15 தர செங்குத்துயரம் 8 சென்டிமீட்டர். அரைதர 15 தர 8. இதை சுருக்குவோம். 2 சுருக்குவோம். 2 2ஆல சுருக்கலாம். 2ல 2 ஒரு முறை, 8ல 2 4 முறை. 2 வட்டி 2ல 2 ஒரு முறை, 8ல 2 4 முறை. 4 தர 15 60 சென்டிமீட்டர் வர்க்கம். இந்த முக்கோணியினுடைய பரப்பளவு என்ன? இந்த முக்கோணியினுடைய பரப்பளவு 60 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். இந்த முக்கோணியின் பரப்பளவு. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இனி இந்த எக்ஸ காணுவோம். பாருங்கோ, இந்த பக்கத்தை நாங்கள் அடியாக எடுத்தோம்டா இந்த அடிக்குரிய செங்குத்து உயரம் இந்த உயரம் ஆகும். எக்ஸ அடியாக எடுத்தோம்டா இந்த பக்கத்திற்குரிய செங்குத்து உயரம் 10 சென்டிமீட்டர் ஆகும். எக்ஸையும் 10ஐயும் வச்சு நாங்கள் எக்ஸையும் 10ஐயும் வச்சு கொண்டு முக்கோணியினுடைய பரப்பளவு எழுதுவோம். அடி எக்ஸ் ஆகவும் செங்குத்து உயரம் இந்த அடிக்குரிய செங்குத்து உயரம் 10 சென்டிமீட்டர் ஆகும். இந்த அடிக்கு செங்குத்தாக வரையப்பட்டிருக்கு. அப்ப அடி எக்ஸ் ஆக இருந்தால் செங்குத்து உயரம் 10 சென்டிமீட்டர் ஆகும். இதை பயன்படுத்தி நாங்கள் எக்ஸையும் 10ஐயும் வச்சுக்கொண்டு முக்கோணியின் பரப்பளவு எழுதலாம். முக்கோணியின் பரப்பளவு அடி எக்ஸ். அப்ப அரை தர எக்ஸ். அடிக்கு எக்ஸ் எழுதுறோம். அரை தர எக்ஸ் தர அரை தர அடி தர செங்குத்துயரம். அடி எக்ஸ் செங்குத்துயரம் 10. அரை தர எக்ஸ் தர 10. நாங்கள் ஆரை காண போறோம்? எக்ஸ காண போறோம். பாருங்கோ, இந்த கோவையில நாங்கள் எக்ஸ காண வேணும். ஆனால் எங்களுக்கு என்ன தெரியும்? முக்கோணியின் பரப்பளவு தெரியும். இந்த முக்கோணியினுடைய பரப்பளவு என்ன? 60 சென்டிமீட்டர் வர்க்கம். ஏற்கனவே நாங்கள் கண்டு வச்சிருக்கிறோம். இந்த அடியையும் இந்த செங்குத்து உயரத்தையும் பயன்படுத்தி இந்த முக்கோணியின் பரப்பளவை கண்டிருக்கிறோம். 60 சென்டிமீட்டர் வர்க்கமாகவே முக்கோணியின் பரப்பளவு 60 சென்டிமீட்டர் வர்க்கம் எழுதுவோம். இங்கால அரை தர எக்ஸ் தர 10 இருக்கும். அரை தர எக்ஸ் தர 10. அப்ப இந்த கோவை இது ஒரு சமன்பாடு. இந்த சமன்பாட்டை தீர்த்து நாங்கள் எக்ஸின் பெருமானத்தை காண முடியும். இடப்பக்கமாக சுருக்குவோம். 2ஐயும் 10ஐயும் சுருக்குவோம். 2ல 2 ஒரு முறை, 10ல 2 5 முறை. இங்கால 5 தர எக்ஸ் இருக்கு. 5 தர எக்ஸ் சமன் இங்கால 60 இருக்கு.
5 தர எக்ஸ் உள்ளது. 5 தர எக்ஸ் சமன் 60. மாற்றி எழுதுவோம். 5 தர எக்ஸ் சமன் 60. இடப்பக்கம் இருக்கிறத வலப்பக்கமும் 60 வலப்பக்கம் 5 தர எக்ஸ் இடப்பக்கமும் 60 வலப்பக்கமும் எழுதியிருக்கிறோம். 5 தர எக்ஸ் சமன் 60. இதுல இருந்து எக்ஸ காணுவோம். எக்ஸ் சமன் 5 எக்ஸ் சமன் 60. ஒரு எக்ஸ் சமன் 60 × 5. 60 5ஆல பிரிப்பு. 5 தர எக்ஸ் சமன் 60. எக்ஸ காண வேணும். 5 தேவையில்லை. 5 வலப்பக்கம் கொண்டு போவோம். 5 எக்ஸோட பெருக்கமாக இருக்குது. ஆகவே 5 வலப்பக்கம் வரும் பொழுது 60ஆல பிரிப்படும். 60 5ஆல பிரிச்சீங்கன்னா 12. எக்ஸ் சமன் 12 சென்டிமீட்டர் ஆகும். எக்ஸ் என்பது முக்கோணியினுடைய அடி. ஆகவே நாங்கள் சென்டிமீட்டர்ல கொடுக்க வேணும். எக்ஸ் சமன் 12 சென்டிமீட்டர் ஆகும். எக்ஸ் இந்த நீளம் 12 சென்டிமீட்டர். பாருங்க 15 டைம் பெருக்கினோம்டா 120. 120 2ஆல பிரிச்சோம்டா 60. முக்கோணியின் பரப்பளவு எக்ஸுக்கு இப்ப 12 கிடைச்சிருக்கு. 12 10 அடி 12 செங்குத்துயரம் 10. அப்ப அடியையும் செங்குத்துயரத்தையும் பெருக்கினீங்கன்னா 12 தர 10 120. 2ஆல பிரிச்சோம்னா 60. எந்த துயரத்தை எடுத்து முக்கோணியின் பரப்பளவை காணலாம். எப்படி கண்டாலும் அதனுடைய பரப்பளவு என்பது மாறாதது. இந்த முக்கோணியின் பரப்பளவு 60 சென்டிமீட்டர் வர்க்கம் தான் ஆகும். ஆனால் நாங்கள் இந்த அடியை எடுத்து இதற்குரிய செங்குத்துயரத்தை எடுக்கணும். அதே நேரம் இந்த அடியை எடுத்து இதற்குரிய செங்குத்துயரத்தை எடுக்கணும். இல்லாட்டி இந்த அடியை எடுத்து இந்த அடிக்குரிய செங்குத்துயரத்தை நாங்கள் எடுத்து முக்கோணியினுடைய பரப்பளவை காண முடியும். ஆகவே எக்ஸினுடைய நீளம் அடியினுடைய நீளம் 12 சென்டிமீட்டர் ஆகும். இதுவரை முக்கோணியினுடைய பரப்பளவு தொடர்பாக ஒரு முக்கோணியினுடைய பரப்பளவு எவ்வாறு காண்றது என்பது தொடர்பாக படிச்ச நாங்கள். இனி அடுத்ததாக நாங்கள் படிக்க போறது கூட்டு தளவுருக்களின் பரப்பளவு. கூட்டு தளவுருக்களின் பரப்பளவு. கூட்டு தளவுருக்களின் பரப்பளவு. கூட்டு தளவுரு அப்படி என்றால் என்ன? 2 அல்லது 2க்கு மேற்பட்ட உருக்களை ஒன்றாக இணைத்து உருவாக்கக்கூடிய தளவுருவைத்தான் நாங்கள் என்று சொல்லுவோம் கூட்டு தளவுரு. ஒரு இது ஒரு செவ்வகம். செவ்வகத்தினுடைய எதிரெதிர் பக்க நீளங்கள் சமன். இந்த செவ்வகத்தோட ஒரு முக்கோணியை இணைக்கிறோம். முக்கோணியை இணைக்கும் போது இப்படி ஒரு கூட்டு தளவுரு உருவாகிறது. முக்கோணி இணைக்கு தளவுரு உருவாகிறது. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட உருக்களை ஒன்றாக இணைத்து பெறக்கூடிய தளவுரு தான் கூட்டு தளவுரு. பாருங்க இந்த கூட்டு தளவுரினுடைய பரப்பளவை நாங்கள் என்னென்ன காணுவோம்.
கூட்டுத்தள உறவினுடைய பரப்பளவை காண்பதற்கு முதலாவதாக இந்த கூட்டுத்தள உறவை பரப்பளவு காண்பதற்கு ஏற்ற வகையில் தனித்தனியான தளவுருக்களாக பிரிக்க வேணும். நேரடியா கூட்டுத்தள உறவினுடைய பரப்பளவை காண்பதற்கான சூத்திரமும் சமன்பாடும் உங்கள்கிட்ட இல்லை. ஆகவே நாங்கள் கூட்டுத்தள உறவினுடைய பரப்பளவை காண்றதுக்கு இந்த கூட்டுத்தள உறவை பரப்பளவு காணக்கூடிய வகையில் தனித்தனியாக நாங்கள் பிரிக்கிறோம். இப்ப என்னென்னு பிரிப்போம், இப்படி பிரிக்கும் போது பாருங்க, இது ஒரு தளவுரு, இந்த செவ்வகம் ஒரு தளவுரு, இந்த முக்கோணி ஒரு தளவுருவாக கிடைக்குது. ஒரு 1 ஒரு 2 என தனித்தனியாக நாங்கள் பிரிக்கிறோம். இனி என்ன செய்யறது, செவ்வகத்தினுடைய பரப்பளவை காணலாம். செவ்வகத்தினுடைய பரப்பளவு செவ்வகத்தினுடைய பரப்பளவு காண்றதுக்கு அளவுகள் தெரிஞ்சா நாங்கள் பரப்பளவை காணலாம். செவ்வகத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர் என்றும் அகலம் 6 சென்டிமீட்டர் என்றும் அளவுகள் தரப்படுது. அதே நேரம் இந்த முக்கோணி இது ஒரு முக்கோணி, இந்த முக்கோணியினுடைய இந்த உயரமானது ஒரு சமபக்க முக்கோணி, இந்த உயரமானது 4 சென்டிமீட்டர் என தரப்பட்டிருக்குது. ஆகவே செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஒரு ஒன்றின் பரப்பளவை காணுவோம். ஒரு செவ்வகம், செவ்வகத்தினுடைய பரப்பளவு நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி காணுவோம். 10 தர 6 60 சென்டிமீட்டர் வர்க்கம். அதே போல ஒரு உருண்டின் பரப்பளவு இரண்டாவதாக இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கோணி, ஒரு உருண்டின் பரப்பளவு அல்லது முக்கோணியின் பரப்பளவு, முக்கோணியானது ஒரு சமபக்க முக்கோணி, சமபக்க முக்கோணியினுடைய நாங்கள் ஏதாவது ஒரு முக்கோணியின் ஏதாவது ஒரு பக்கத்தை அடி என்று எடுத்தோம்னா அதற்கு எதிரான உச்சியிலிருந்து செங்குத்து உயரம் வரையப்பட்டிருக்க வேணும். அப்ப இந்த இந்த தூரத்தை அடி என்று எடுப்போம். அப்ப அடிக்குரிய செங்குத்து உயரம் இதுக்கு எதிரான உச்சியிலிருந்து இந்த கோட்டுக்கு செங்குத்தாக வரையப்பட்டிருக்கும். இந்த உயரத்தின் நீளம் 4 சென்டிமீட்டர். ஆகவே முக்கோணியின் பரப்பளவு அரை தர அடி தர செங்குத்து உயரம். அடி என்னவாக இருக்கும், முக்கோணியின் அடி இதாக எடுத்தோம்னா இந்த நீளம்தான் இந்த நீளம். செவ்வகத்தினுடைய எதிர்பக்கங்கள் சமன். இந்த நீளம் 6 சென்டிமீட்டர், இந்த நீளம் 6 சென்டிமீட்டர் ஆயிருக்கும். முக்கோணியினுடைய பரப்பளவு அரை தர செங்குத்து உயரம். அரை தர அடி 6 சென்டிமீட்டர், செங்குத்து உயரம் அடி 6 சென்டிமீட்டராக இருந்தால் செங்குத்து உயரம் 4 சென்டிமீட்டராக இருக்கும். 4 சுருக்கினம் என்றால் 2ஐயும் 6ஐயும் சுருப்போம். 2ல் 2 முறை, 6ல் 2 3 முறை, 3 தர 4 12 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். ஒரு கூட்டுத்தள உறவினுடைய பரப்பளவை காண்றோம். கூட்டுத்தள உறவினுடைய பரப்பளவை காண்றதுக்கு இந்த கூட்டுத்தள உருளை பக்கம் பரப்பளவு காண்பதற்கு ஏற்ற வகையில் தனித்தனியான தளவுருக்களாக பிரிக்க வேணும். நாங்கள் இவ்வாறு பிரிப்போம். தனித்தனியா 2 உருக்களாக பிரிக்கிறோம். முதலாவது ஒரு முக்கோணி, இரண்டாவது முதலாவது ஒரு செவ்வகம், இரண்டாவது ஒரு சமபக்க முக்கோணி. பரப்பளவு என்று காணுவோம். முதலாவது உருவின் பரப்பளவை காணுவோம், இரண்டாவது உருவின் பரப்பளவை காணுவோம். முதலாவது உருவினுடைய பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் தர அகலம் 10 தர 6 60 சென்டிமீட்டர் வர்க்கம். அடுத்ததாக முக்கோணியின் பரப்பளவு அரை தர அடி தர செங்குத்து உயரம். அடி செங்குத்து உயரம் தரப்பட்டிருக்குது. செங்குத்து உயரமானது எந்த பக்கத்துக்கு வரையப்படுதோ அந்த பக்கம்தான் அடி. அடி அரை தர 6 தர 4 அடி 6 எடுத்தோம்னா செங்குத்து உயரம் 4ஆக இருக்கும். சுருக்குவம் 6ஐயும் 4ஐயும் பெருக்கினோம்னா 24, 24 2ஆல் வகுத்தோம்னா 12 சென்டிமீட்டர் வரைக்கும். ஆகவே இந்த பரப்பளவு 60 சென்டிமீட்டர் வரைக்கும். முக்கோணியின் பரப்பளவு
12 சென்டிமீட்டர் வரைக்கும். அப்போ மொத்தமாக இந்த தளவுருவினுடைய பரப்பளவு ரெண்டையும் நாங்கள் கூட்டுவோம். கூட்டு தளவுருவின் பரப்பளவு கூட்டு தளவுருவின் பரப்பளவு சமம் 60 சென்டிமீட்டர் வர்க்கம் சக 12 சென்டிமீட்டர் வர்க்கம். ரெண்டையும் கூட்டினோம்னா 72 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே பிள்ளைகள் கூட்டு தளவுருவினுடைய பரப்பளவை காண்பதற்கு அந்த தளவுருவை பரப்பளவை காணக்கூடிய வகையில் தனித்தனியான தளவுருக்களாக பிரித்து அவற்றினுடைய பரப்பளவை தனித்தனியாக கண்டு பிறகு அந்த ரெண்டு தனித்தனியான தளவுருக்களினுடைய பரப்பளவை கூட்டும் போது கூட்டு தளவுருவினுடைய மொத்த பரப்பளவு கிடைக்கும். ஆகவே பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு பரப்பளவு தரமிட்டு கணிதத்துல இறுதி கடைசி பாடலான பரப்பளவு பாடத்துல முக்கோணியினுடைய பரப்பளவு ஒரு கூர்முன முக்கோணியாக இருந்தாலும் சரி, ஒரு செங்கோண முக்கோணியாக இருந்தாலும் சரி, ஒரு விரிகோண முக்கோணியாக இருந்தாலும் சரி, அந்த முக்கோணிகளினுடைய பரப்பளவு எவ்வாறு காண்றது என்பது தொடர்பாகவும் கூட்டு தளவுருக்களின் பரப்பளவு கூட்டு தளவுருக்களின் பரப்பளவு எப்படி காண்றது என்பது தொடர்பாகவும் படித்த நாங்கள். இதோட நாங்கள் இந்தியான் வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள். சார் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சார் சார் மேம் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 27 ஓகே.